Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸி ரெசிபி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸி ரெசிபியில் நம்ம சூப்பரான ஒரு ஃபைசி ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பக்கம் வெயில் பட்டையை கலப்புது, இன்னொரு பக்கம் பசங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு. ஸோ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக ரொம்ப ஸ்பீடாக குயிக்காக பண்ணக்கூடிய 2 ரெசிபி. இதுக்கு வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை. சின்ன 3-4 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபைஸியும் ஒரு ஸ்வீட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஹெல்த்தியான ஐட்டங்கள். ஸோ வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்கீன் பொரியில் பண்ணுறது. ரொம்ப ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிடணும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பொரி வீட்டில் இருந்தது. ஸோ பொரியை வச்சு ஒரு மசாலா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணது தான். பூண்டு, க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஜீரகம். ஸோ அதை வந்து ஒரு மசாலா மாதிரி சும்மா கொஞ்சம் கொரப்பாக பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் அந்த மசாலா அண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து அந்த ரா ஸ்மெல் போனோடனே அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொரி, வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் போட்டால் இமீடியட்டாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இது. சாயங்காலத்தில் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் கோகனட் ஆயில்லையும் பண்ணலாம், வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதில் கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து மத்தியானம் வந்து ஆக்சுவலி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அவங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச்லேயுமே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது பொரிஸ் வச்சு விடுவேன். ஏதாவது டெய்லி ஒரு இது. ஸோ அதில் அந்த பொரி எனக்கு வச்சு விட்டேன். அதனால தான் அந்த வீடியோவில் கொஞ்சம் கிளிப்பிங் உங்களுக்கு காமிச்சேன். அண்ட் அடுத்தது வெள்ளை சோளம். நம்மளுக்கு வந்து இதில் நிறைய ஃபைபர் நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சோளம் வந்து நான் வந்து நிறைய டைம் பாப்கார்ன் பண்ணியிருப்போம். நம்ம நிறைய இப்போது தோசை பண்ணுறோம், இட்லி பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் இதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வெள்ளை சோளம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து வறுக்கும்போது வெடிக்கும். ஸோ ஒரு மூடி போட்டு படப்படப்படன்னு வெடிக்கும்போது அது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஸ்லோ தீயில் வச்சு நல்லா வறுக்கணும். ரொம்ப அதிக ஹையாக நம்ம நெருப்பு வச்சிட்டோன்னா அது தீஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வறுத்த வேர்க்கடலை இதுலேயுமே நல்லா அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது கூடயே கொஞ்சம் போட்டு வறுத்து அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் நேரம் இருக்க வச்சுட்டு அடுத்தது வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்திலே கொஞ்சம் அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் இப்போ 150 கிராம் சோளம், 150 கிராம் வேர்க்கடலை. ஸோ ரெண்டும் சேர்த்தா 300 வருது. அப்போ அதுக்கு ஒரு 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விற்று அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம கொஞ்சம் பிசுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த நல்லா கொதித்து வரும். கொஞ்சம் பிசுப்பு தன்மையில் ரொம்ப வந்து அந்த பாவு பதம் அப்படியெல்லாம் எடுத்தோன்னா அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை வந்து ஒரு மாதிரி உதிரியாக போகும். அதே மாதிரி இந்த பாவு நல்ல பதமாக வரும்போது அதை சரி பண்ணும். இந்த நம்ம வறுத்து வச்ச பவுடரை வந்து பொடிச்சு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாவு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பாவையும் அதில் ஊற்றி அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டேன். ஸோ நான் அந்த ஏலக்காய் பொடி ஸ்கிப் பண்ணிட்டேன், அந்த வீடியோவில் இல்லை. பட் அதனால் போட்டு அரைச்சதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, வீடியோ எடுக்க முடியல. ஸோ நீங்கள் அந்த பவுடர் கூட 2 ஏலக்காவும் போட்டு இது பண்ணிட்டு வெல்லம் வந்து வடிகட்டி அந்த மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் ஊற்றிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு, ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ஹெல்த்தி. ஒரு குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி எப்படியாவது சாப்பிட கொடுக்கணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோன்னா பெரியவங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. பட் குழந்தைங்களுக்கு வந்து சவால் தான் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ரெசிபிஸ் நம்ம எது பண்ணாலுமே அவங்க மூஞ்சி சுளிக்கிறதுலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் பண்ணும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.